மக்களை வணக்கம். நான் உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் குரு எச் சந்திரன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வாழ்க வள்ளுவர், வளர்க வள்ளுவர் புகழ். ஆதி காலத்தில் அரசனுக்கு ஆலோசனை சொன்னது வள்ளுவர் தான். ஜோதிடம் என்றால் வள்ளுவர் தான். எங்க முறப்பிரகாரம், திருக்கணித முறப்பிரகாரம் 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை அன்று இரவு 9:30 சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறாரு. இது பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி 100% உண்மை. பேப்பர்ல டிவில எல்லாம் திருநள்ளாறுல சனி பயிற்சி இல்லையாமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. சனி பகவான் கண்டிப்பா மாற்றம் உண்டு நாளைக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் மீனத்துக்கு போய் மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி நிவர்த்தி ஆகுது. மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். அடுத்தது கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நிவர்த்தி. அடுத்தது பாதசனி. மீன ராசிக்காரங்களுக்கு விரயச்சனி முடிஞ்சு இப்ப ஜென்மசனி ஆரம்பிக்குது. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி முடியுது. சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பிக்குது. விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசம சனி நிவர்த்தி ஆகுது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசம சனி ஆரம்பம். அவ்வளவுதான். இந்த சனி பயிற்சி 100% உண்மை. யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. நாங்க வள்ளுவன் வாக்கு பலிக்கு அப்படிம்பாங்க. ஜோதிடம் என்றால் நாங்க தான். அதனால இந்த சனி பயிற்சி 100% நாளைக்கு சனிக்கிழமை இரவு 9:30 மாறுறாரு. ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்னு நான் தினமும் சொல்றேன். இந்த சனி பயிற்சினால எல்லா மக்களும் ரொம்ப பயப்படுறாங்க. பயமே வேண்டாம். சனி பகவான் அப்படிங்கிறவரு நீதிமான். ஒழுக்கமா இருக்கணும், நல்லா சுத்தவத்தமா இருக்கணும். உண்மையா இருந்தா சனி பகவான் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு. 7.5 சனி வருது, நம்மளுக்கு கண்டக சனி வருது அப்படின்னு பயம் வேண்டாம். நல்லா ஒழுக்கமா இருந்தா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. 7.5 சனியில எத்தனையோ பேர் கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. அஷ்டமச்சி நடக்குது, கண்டகச்சி நடக்குது, எங்களுக்கு மேசராசிக்கு ஆரம்பிக்குது அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். சனி பகவான் வருவாரு, நம்மளை சுத்தம் செஞ்சுட்டு போவாரு. நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை சுத்தம் செஞ்சுட்டு நம்மளை நல்ல மனிதர்களாக்குறதா சனி பகவானோட வேலை. அதனாலதான் அந்த சனி பகவான் சில கஷ்டங்கள் கொடுக்கும்போது நம்மளால தாங்க முடியல. அந்த கஷ்டங்கள் ஏன் வருதுன்னா நம்ம தெளிவா இருந்தோம்னா எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டாரு, ஒழுக்கமா இருந்தோம்னா. அதனால சனி பகவான் இப்ப பயிற்சி ஆகிறதுனால யாரும் பயப்பட வேண்டாம். எல்லா கிரகங்கள் தான் பயிற்சி ஆகுது. சந்திரன் பயிற்சி ஆகிறாரு 2 நாளைக்கு ஒருக்கா. சூரியன் 1 மாசத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறாரு. இதுக்கெல்லாம் பயம் இல்லாம சனி பயிற்சிக்கு மட்டும் ஏன் பயப்படுறீங்க? தினமும் ஒவ்வொரு ராசிக்கு சனி பயிற்சியோட பலனை நான் தினமும் வீடியோ போடுறேன். இது பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாரு, மிகச்சிறந்த யோகம். அடுத்தது மிதன ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு சனி போறாரு, தொழில் ஸ்தானம் சிறப்பா இருக்கு. சனி பகவான் தான் தொழிலுக்கும் ஆயுளுக்கும் உண்டான கிரகமே. சனி பகவானை கும்பிட்டாதான் தொழில் நல்லா இருக்கு, ஆயுள் நல்லா இருக்கு. எல்லாரும் சனி பகவானா பயப்படுறாங்க, பயப்படவே தேவையில்லை. அடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போறாரு, ரொம்ப சிறப்பு. சிம்மராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் கவனம். கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கூட்டு தொழிலுக்குள்ள கொஞ்சம் கவனம். துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறதுனால உத்தியோக சிறப்பு நல்லா இருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசமசனி விலகிறதுனால ரொம்ப சிறப்பு. தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு சனி போறதுனால அம்மாவுக்கு வீடு வண்டி வாகனங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனம். மகர ராசிக்காரங்களுக்கு நிவர்த்தி. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 7.5 வருஷமா நம்மளுக்கு இருந்திருக்கிறாரு, போகும்போது ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போவாரு. கும்பராசிக்காரங்களுக்கு கழுத்து புடியா இருந்த ஜென்மசனி விலகி இப்போ பாதசனி. அது அந்த அளவுக்கு பாதிப்பு கம்மி. அடுத்து பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி, கொஞ்சம் கவனம். வணக்கம் நண்பர்களே.